வணக்கம் பெட் ராக் பிளேயர்ஸ். நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ வச்சு தான் கண்டென்ட்டு. பொட்டேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ இந்த பொட்டேட்டோ கிடையாது, மைன்கிராஃப்ட் பாய்சனஸ் பொட்டேட்டோ ஆட்-ஆன். இந்த ஆட்-ஆன் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் ஆக போகுது, 1.5 மாதம் ஆக போகுது. ஆனால் இதை நான் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி ஃபார் தட். ஸோ ஓகே, இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குது, இந்த ஆட்-ஆனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாய்சனஸ் பொட்டேட்டோ பிளாக். இந்த பிளாக் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம நார்மலாக வந்து கிராஸ் பிளாக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் எனக்கு என்னமோ இது ரா காப்பான ரா அயன் பிளாக்கை வந்து பச்சை கலரில் முக்கின மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி இருக்கான்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து இது எப்படி செய்கிறதுனா, நார்மலாக இப்போது ஒரு பிளாக் செய்கிறதுக்கு எப்படி அந்த 9 பிளாக்லேயும், அதாவது 9 அந்த கட்டத்துலேயும் இப்போது ஒரு 9 அயன் வச்சு அயன் பிளாக் எடுக்கிறோமா, அந்த மாதிரி இந்த பாய்சனஸ் பொட்டேட்டோ வந்து அந்த மாதிரி 9 இடத்துல வச்சு நம்ம வந்து பிளாக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாய்சனஸ் பொட்டேட்டோ பிளாக் எடுக்க முடியும். சரி, அடுத்தது பாய்சனஸ் பொட்டேட்டோ கார்பெட். சாதா கார்பெட் இல்லை, இது பாய்சனஸ் பொட்டேட்டோ கார்பெட். அதாவது இது வந்து ஒன்றும் இல்லை, கிராஃப்டிங் டேபிள் ஒரு இடத்துல போட்டுருக்கோம். ஓகே, இப்போது இதில் வந்து உள் 2 வச்சு கார்பெட் எடுப்போம்ல நார்மலாக, அந்த மாதிரி இந்த பாய்சனஸ் பிளாக்கை வச்சு நம்ம வந்து கார்பெட் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து யூஸ், அவ்வளோதான் நார்மலாக ஒரு டிசைனுக்கு. ஓகே, அடுத்தது 3வது வந்து ஆர்மர். பட் இது வந்து பாய்சனஸ் பொட்டேட்டோ ஆர்மர். இது வந்து யூசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதோட டிசைனுமோ நான் சொல்கிறேன், அப்புறம் போட்டுட்டு சொல்கிறேன். நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு காமெடியாக ஃபீல் ஆகுது. சரி, இப்போ வந்து ஒரு கவு எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு வந்து அடி வாங்கணும்ல. இப்போது வந்து ஆர்மர் போட்டு செக் பண்ணுவோம். அது பார்த்திங்களா, எப்படி சொறி வச்ச மாதிரி இருக்கிறேன், இந்த குச்சியில் சொறி வச்ச இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ என்னை சுற்றி ஒரு க்ரீன் கலர் பார்ட்டிகல்ஸ் பருகிறது தெரியும், அந்த வச்சு தான் நமக்கு கண்டென்ட். இப்போ பாருங்கள், இப்போ அதில் பட்டோன்னு என்ன வராமல் பாருங்கள், அடிபடுதா. இந்த மாதிரி அதில் பட்டானா பாய்சனஸ் எஃபெக்ட் வந்து காலியாகிடுவான். இப்போ சர்வைவில் நமக்கு எதாவது தான் செக் பண்ணலாம். ஓகே, வந்தாச்சு. இப்போ இறக்கி விட்டு பார்க்கணும். இப்போ கூட பக்கத்தில் இருக்கிற அவனுக்கு தான் அடி விழுது, நமக்கு எதுவும் ஆகலை. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து சர்வைவல்லேருந்து எடுத்துகிட்டு, ஓகே, இப்போ வந்து நம்ம என்னடா இது, எது எப்படி இது உண்மையிலே இந்தமாரி ஆகுமா? ஆர்மர் ஸ்டாண்டுக்கு பாய்சனஸ் எஃபெக்ட், இட்ஸ் ட்ரூ. உண்மையில நடக்குமாப்பா? எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா. அதாவது நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி போர்ஷன்ஸ் போட்டால் அது ஒர்க் ஆகிறது. இருங்க, இதெல்லாம் செக் பண்ணலாம். ஆமாம், அடி உழுது, இவனுக்கு உழுது, பரவாயில்ல. உனக்கு ஏன்டா அடி உழுது? ஒரு வேளை அதெல்லாம் உண்மையும் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அதாவது ஆர்மர் ஸ்டாண்ட் மேலே இந்த இன்விசிபிலிட்டி போடுறது அதெல்லாம் பார்த்து ஒர்க் ஆகுது பார்த்துருக்கேன். ஒரு வேளை அது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த 4வது பார்க்குறது ரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம நார்மலாக பைக்குக்கு யூஸ் பண்ணுமே ரெஞ்ச், அதுதான். பட் இதுக்கு பதிலாக 2 விஷயம் முதல்ல இருக்குது, அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது சோஃபா. 5வது ஆகுது சோஃபா. சாதா சோஃபா இல்லைங்கோ, இது வந்து பாய்சனஸால், அதாவது பாய்சனஸ் பொட்டேட்டோவால் செஞ்ச சோஃபா. இது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா உக்காந்துக்கலாம். ஒரு வேளை இன்ட்ரோ ரெடி பண்ணுறனா கூட இதில் உக்காஞ்சி அழகா இன்றைய முக்கிய செய்திகள் அந்த மாதிரி பேசினே இருக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது அடுத்ததாக வந்து இந்த 6வது இந்த ஸ்டூல் ஒன்று இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், சோஃபா மாதிரி தான். ஆனால் என்ன கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது, உட்காந்து பேசிக்கினே இருக்கலாம். இப்போது இந்த ரெஞ்சுக்கு வேலை வந்துருச்சு. அடுத்தது இப்போ எப்படி பண்ணுறோன்னா, இந்த ரெஞ்ச் எடுத்து இப்போது சோஃபாவை வந்து மாடிஃபைன் கொடுத்தா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எப்படி நல்லா இருக்குல்ல? இப்போ உட்கார்றேன் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கிறேன்னா, உண்மையே அந்த ராஜாக்கெல்லாம் உட்காருங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போது அடுத்து இது மாடிஃபை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டூல் வந்து சேராக மாறிடுச்சு. ஆனால் இதில் எனக்கு உக்காந்தா எனக்கு என்னமோ இந்த கிண்டர் கார்டனில் வச்சு பசங்க உட்காருவாங்களே அந்த சேர் மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த பொருட்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாய்சனஸ் பொட்டேட்டோ ஸ்வாட்ஸ். ஓகே,
அதாவது இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு க்ரீப்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா அவன் என்னை சர்வைவலில் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். அவனை இதில் பழி வாங்குறேன். அதாவது இப்போ வந்து ஒரு க்ரீப்பரை போடுவோம். எங்கே போகலாம், இங்கே போகலாம். இப்போது வுட்டன் ஸ்வாட், அதாவது பாய்சனஸ் பொட்டேட்டோ, பவர்டு வுட்டன் ஸ்வாடு, பவர்டு வுட்டன் ஸ்வாடு. ஓகே, ஆனால் இல்லை பாய்சனஸ் எஃபெக்ட் வருது, இதுலேயும் வருது. இருங்க. ஓ மை காட், பரவாயில்ல, நான் நினச்சது தான். ஏன்னா பாய்சனஸ் பொட்டேட்டோ பாய்சன் எஃபெக்ட் வரலன்னா தப்பாக போயிடும். இப்போ இருங்க, அந்த எலும்பு அடிச்சிருவோம். இந்த எலும்பா வாடா, போடு சாவிடா, சேஃபாக இருக்கேயோ, மாட்டிக்கிட்டல. ஓகே, இதில் இன்னும் பெருசாக கிடையாது, எல்லாமே ஒரே லெவல் பவர் தான். இப்போது வந்து அடுத்ததாக பார்க்க போகிறது 8, அதாவது மைன் கார்ட்டு. ஆனால் சாதா இல்லை, இது பாய்சனஸ் பொட்டேட்டோ மைன் கார்ட்டு. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ட்ராக்லாம் தேவையில்ல, நார்மலாக கீழே போட்டாலே ஓட்டலாம். பார்த்தீங்களா, அதாவது 4 வீல் வந்து 4 பொட்டேட்டோ, அந்த பாய்சனஸ் பொட்டேட்டோ நல்லா இருக்குல்ல. இப்போ அதில் உக்காந்து பார்க்கலாமா? ஓகே, உக்காந்தாச்சு. உக்காந்து நின்று முன்னாடி குடை சாஞ்சிச்சு, முன்னாடி ஏதோ லைட்டாக சாஞ்சிருக்குது, நல்லா இருக்குது. இது பாருங்கள், ஸ்டேரிங்கு, பொட்டேட்டோ வந்து ஸ்டேரிங் தான். ஓகே, இப்போது வந்து என்ன என் குதிரையில் வர மாதிரி டொடக்கு சவுண்டு வருது. முன்னாடி சாஞ்சிக்கினே இருக்குது. சரி, ஓட்டி பார்ப்போமா? கிடு பரவாயில்லையே, வேகமாக தான் போகுது. ஓகே, பின்னாடி வரைய கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஐயோ. ஓகே, அதெல்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது, அது அவ்வளோதான். சும்மா உட்காந்து ஓட்டிக்கினே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸும் ஒரு 3 வெப்பன்ஸும் பார்க்க போகிறோம் 9வதா. அது என்னவென்றால், இப்போது இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அது. ஓகே, வாங்க நான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்குடு பாய்சனஸ் பொட்டேட்டோ வந்து சாப்பிட்டு பார்த்து அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, 2 பவர் கிடைக்குது. என்னென்னு பார்த்துருவோமா? அதாவது ரீஜென்ரேஷனு, அப்சர்வேஷன் 5 கிடைக்குது ரெண்டுமே. ஓகே, நல்லது தான். அடுத்தது வந்து பாய்சனஸ் பொட்டேட்டோ ஸ்டூ இருக்குது. அந்த ஸ்டூவை சாப்பிட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டூ சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்து கிடைக்குது, ஸ்ட்ரென்த்து 2. ஓகே, ஸ்ட்ரென்த்து 2 கிடச்சிச்சு. அடுத்தது இது 3மே வந்து வெப்பன்ஸு, அதாவது சாப்பிட்றது இல்லை, வெப்பன்ஸு, சாப்பிட முடியாது. ஓகேவா? இப்போ வந்து டெய்லி இப்போ எங்கேயாவது ஒரு எடிட் பண்ண விட்றானுங்களா? இங்கே பாருங்களேன், பின்னாடியே வந்து நிற்கிறான் தொப்பி தலையன். இவனை இறா, உன்னை அந்த பாய்சனஸ் பொட்டேட்டோ ஸ்வாட் எடுத்து அடிக்கிறேன்டா. அவனே நீ செத்தடா. ஓகே, அவனுங்கெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். மாட்டிக்கிட்டான், இவனை வச்சு ஆரம்பிச்சிருவோம். இருங்க, இது எப்படி என்ன ஆகுறதுன்னு மட்டும் பாருங்கள். தூக்கி போட்டான். என்னடா ஒன்றுமே ஆகலை? ஏதோ ஆகணுமேடா இப்போது. ஏன் எதுவுமே ஆகலை? எதுக்கு, என்னாச்சு? ஆடாச்சை, நான் மாற்றி இது வேறு ஒரு சீடுங்க, நான் மாற்றி போட்டேன். அதாவது இது வந்து ஒரு பாய்சனஸ் எஃபெக்ட் வர வைக்கும், இது பட்டுச்சுன்னா. பாருங்கள், கரெக்டாக பாடல, இப்போ பாடலையே. ஓகே, பட்டுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி அடிபடுதா, முடிவு போச்சு. இந்த மாதிரி தான், அதாவது அது பட்டா பாய்சன் எஃபெக்ட் வந்து செத்துருவாங்க. இப்போது வந்து நம்ம இது தூக்கிப்போடும். இதுதான் நான் வந்து, அதாவது இதோட பவர் தான், இது தூக்கிப்போட தான் வெடிக்கும். நான் அது தூக்கிப்போட வெடிக்க நினச்சிட்டேன். இப்போ பாருங்கள், வெடிச்சிச்சா? பரவாயில்ல, ஓரளவுக்கு டேமேஜ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாக் உடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான். ஓகே, கல் கூட உடைக்கிது தான் செய்யுது. இருங்க, இப்போ அந்த பன்னியை கொல்ல முடியுதான்னு மட்டும் பார்த்துடலாம். இதே பண்ணி சாவடா ஒன்று. இப்போ இதில் 2வது தப்புஸ்தான். 2 போச்சுடா. இது 3வது ராஜ்யத்து தொலையண்டா. 3வது அடி போட்டோம். இருடா, இதோட பிக் வெர்ஷனாக எடுத்துகிட்டு வந்து உன் மேலே தூக்கி போகிறான்டா. நீங்கள் பாரு எப்படி சாவறேன்னு. போடுறா. ஹே, லெவலாக பார்க்குறது தான் சாஸில் மூக்கின மாதிரி இருக்கிறான் பையன். ஆனால் வெடித்தோடனே பாருங்க எவ்வளோ பெருசாக ஓட்ட போட்டான்னு.
இப்போ இருங்க, இந்த எலும்பு மேலே செக் பண்ணி பார்க்கலாம். எலும்பா உன்னை பாடுறா, இப்போது வாங்கிக்கோ. பரவாயில்ல, நிறையா தான் பெரிய ஓட்டையாக தான் போடுறாப்புல. குட் ட்ரை ப்ரோ, கமான். முன்ன வச்சு நிறைய போடலாம் போல். ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக அவ்வளோதான், இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ஒரு 4 பொருள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். வாங்கோ. ஓகே, வந்துட்டோம். ஐயோ, இது க்ளீன் பண்ணவே இல்லையே நான். ஓகே, க்ளீன் பண்ணிட்டேன், எடுத்தாச்சு. 10வது இடத்துல இருக்கிறது வந்து இந்த 4 பொருள் தான் இருக்குது. இது என்னென்னன்றது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாய்சனஸ் பொட்டேட்டோ போர்ட்ரேட் பார்க்க போகிறோம். போர்ட்ரேட்னால் உங்களுக்கு தெரியும், போஸ்டர், பெயிண்டிங்ஸ், அதாவது செவுத்தில் ஒட்டுறது, அது எல்லாமே போர்ட்ரேட் தான். ஓகே, இப்போ இது வந்து இந்த இடத்துல ஒட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்களா, ஆங்கரில் மாட்டின மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பாய்சனஸ் பொட்டேட்டோ டேபிள். அதாவது கீழே வந்து இரும்பில் சொறி வச்சுருக்காங்க. ஆனால் இது நம்மளே பண்ணலாம், நிறைய வில்லேஜில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். இப்படி வச்சுட்டு ஓகே, அவ்வளோதான். நீங்கள் நிறைய அந்த பிளாக் ஸ்மித்தோட வீடெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சில இடத்துல அந்த மாதிரி போட்டு அம்சாங்க, இந்த மேலே போட மாட்டாங்க. அதுமாதிரி கம்பி வச்சுட்டு அது மேலே வந்து ட்ராப் தான் என்ன சொல்லுவாங்க, ப்ரெஷர் பிளேட் வச்சு டேபிள் மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இதில் வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் வித்தியாசம். மற்றபடி அது கொஞ்சம் திக்காக இருக்குது மேலே இருக்கிறது, அவ்வளோதான். இந்த கம்பி அப்புறம் அது மேலே இருக்கிறது அந்த இது மட்டும் திக்னஸாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாய்சனஸ் பொட்டேட்டோ டார்ச். அதாவது இந்த டார்ச்சில் வந்து நிமிஷம் காட்டுறேன். டேவாக இருக்குது, நைட்டாக மாதிரி டக்குன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வச்சா, அதாவது மேலே அந்த நெருப்புக்கு பதிலாக பொட்டேட்டோ வந்து க்ளோ ஆகுது. எவ்வளோ நிமிஷங்க, ஒரிஜினல் எடுத்துக்கலாம் டார்ச்சு. 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்கணும்ல. ஓகே, எங்கே வைக்கிறது, ஆத்தி ஃப்ரேம் விட்டு போகிறேனே. மேலே போ. ஓகே, இது இங்கேயே வச்சு பார்த்துருவோம், ஏன்னா பெருசாக இடம் இல்லை. இங்கே வச்சாலும் ஒன்றும் தெரியாது. நிமிஷம், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது இங்கேயே வச்சு பார்த்துருவோம். பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸும் கிடையாது, ஏன்னா 2ம் ஒரே அளவு தான் வெளிச்சத்தை ட்ராவல் பண்ணுது. எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. சரி, ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பலூன் இருக்குது. அடுத்தது வந்து முட்டேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மாபு ஸ்பான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பலூன் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த பலூன் பாருங்க, அவ்வளோதான், ஏறிட்டோம்ல. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது. இது ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்கலாம் உக்காஞ்சா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பெஷல்னு சொன்னால் எதுவுமே கிடையாது, சும்மா உக்காஞ்சி பறந்துக்கிட்டே இருக்கலாம். வேறு எதுவும் இல்லை. இறங்கிடலாமா? ஏய், சர்வேவில் இருந்தால் நேரம் நான் செத்தே போயிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு. பாட்டன் போயிட்டு வா. ஓகே, அடுத்தது வந்து முட்டேட்டோ. இவனை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, கட்டி போட்டு ஏதோ அடைச்சி வச்சுருக்கேன். இவனை பார்த்தாங்க, அப்படியே சாஞ்ச மணிக்கே நிற்கிறான். ஸ்டைலு பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்காயா. என்னடா அப்படி பார்க்குறீங்க 3 பேரும்? வாடா வாங்கடா சுக்குடின்னு வந்து வரான். பரவாயில்ல, எல்லாம் வெளில வந்துட்டானுங்க. டே எங்கடா போகிற டே போதுறாங்க. டே அப்புறம் உனக்கு காட்ட முடியாதா, வெளில வாடா. உள்ளே போய் மாட்டிக்கிறான், வரமாட்டேறான். சரி, ஓகே. ஏய், என்ன பண்ணிப்போ நீ? பாருங்களேன், ஏய் இப்படி எப்படி முழிக்கிறான் பார்த்தீங்களா? பாருங்களேன் எப்படி முழிக்கிறான்னு. நான் ஸ்கூலில் இப்படி தான் எங்கள் மிஸ்லாம் கேள்வி கேட்டால் தான் முழிப்பேன், அதே மாதிரி முழிக்கிறான். என்ன அது, என்னையா கேட்டிங்க கேள்வி? அந்த மாதிரி தான் முழிக்கிறான். அடிச்சு பார்ப்போமா? அதுக்கும் ரிலேஷன் இல்லை. ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய், see you, டாட்டா.